அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் திருக்கார்த்திகை தீபம் பற்றிய தகவல்கள், எந்த நேரத்திலே தீபம் ஏற்ற வேண்டும், எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் போன்ற தகவல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருநாள் மிகவும் விசேஷம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நெழுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனை ஜோதி ஸ்வரூபத்தில் காணலாம். இதை பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட போட்டியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தீபஸ்வரூபமாக காட்சி கொடுத்து தான் யார் என்பதை உணர்த்தினார். இறைவனை வணங்கும் போது நாம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வணங்குறோம், அதனால் நமக்கு பலன்கள் கிடைக்குது. ஆனால் அதுவே ஒரு தீபமேற்றி வழிபடும் பொழுது, தீபமேற்றி இறைவனை வழிபட்டு மந்திரங்கள் சொல்லும்போது அதற்கு தனிப்பெரும் ஆற்றல்கள் எல்லாம் கிடைக்குது. இதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, இதுவா அதுவா அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்காத பொழுது நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். யோகாசனத்தில் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது, நீ குழப்பத்திலே இருக்கும் பொழுது ஒரு அறைக்குள்ளே இருட்டாக்கிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி அதை கொஞ்ச நேரம் பாரு, அப்புறம் கண்மூடி தியானம் பண்ணு, உனக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும் அப்படின்னு. அது உண்மையும் கூட. அந்த ஜோதி எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவான சிந்தனையுடன் தெளிவான நடைமுறை வாழ்க்கையை உணர்த்தும். தெளிவான சிந்தனையில் தான் இறைவன் இருக்கிறார். அதனால தான் வழிபாட்டிற்கென்றே உரிய மாதமாக கருதப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபங்கள் எல்லாம் வீடுதோறும் ஏற்றுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தினமுமே ஒரு தீபம் 2 தீபம் அப்படின்னு கணக்கு வச்சு ஏற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாள் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சராத்திர தீபம், அதெல்லாம் 3 நாள்கள் ஏற்றுகிறவர்களும் இருக்கிறாங்க. 5 நாள்கள் தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் கூட இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்கேற்றுறாங்க இல்லையா, அதை பார்த்திங்கன்னா அந்த நாளை தீபங்களின் திருநாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் அனைத்து வீடுகளிலுமே குறைந்தபட்சம் 5 தீபங்களாவது ஏற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா 9, இல்லைன்னா 27. அந்தந்த வீடு எவ்வளவு பெருசாக இருக்கோ, எத்தனை அறைகள் இருக்கோ அதற்கேற்றவாறு விளக்குகள் ஏற்றுவது கூட வழக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு தீபத் திருநாள் மிகவும் விசேஷமானது, சிறப்பானது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்படின்னு பார்த்துடலாமா? முருகப்பெருமானுக்கே உரிய கிருத்திகை நட்சத்திரம் கூடியிருக்கு. சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளும் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை யாருக்கு? மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இல்லையா. இப்படி 3 தெய்வங்களுக்கும் உரிய நாளாக இந்த தீபத் திருநாள் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இந்த நாளிலே விளக்கேற்றி விரத வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வதனால கூடுதல் பலன்கள் கிடைக்கும். 3 தெய்வங்களுடைய அருளையும் நம்ம பெறலாம். சரி, இப்போது இந்த தீபத் திருநாள் என்னைக்கு நம்ம விளக்கேற்றணும் அப்படின்ற நாளை பார்த்துடலாம், நேரத்தை பார்த்துடலாம். 13/12/2024 6:50 முதல் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அது 14/12/2024 அதிகாலை 4:56 வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இப்போது இந்த 13ஆம் தேதி நாம் விளக்கு ஏற்ற வேண்டுமா, 14ஆம் தேதியா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இல்லையா. நாம் 13ஆம் தேதி மாலை விளக்கு ஏற்ற வேண்டும். 14ஆம் தேதி காலையிலையும் அதிகாலையிலேயே எழுந்து விளக்கேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றுங்க. அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. முதல்ல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விளக்கு ஏற்றுவாங்க. அதை பார்த்த பின்னாடி நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றணும். மாலையாகட்டும் காலையாகட்டும். அப்படி ஏற்றுவது எப்போவுமே அந்த தீபத்தை அந்த கோயிலில் பார்த்த பின்னாடி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 13ஆம் தேதி மாலை உங்கள் வீடு எவ்வளோ பெருசு இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ அப்படி விளக்கு ஏற்றிக்கலாம். இதில் குறைந்தபட்சம் 5 இருக்கணும். இதில் 6 விளக்காவது கட்டாயம் நம்ம ஏற்றணும் அப்படின்றது. ஆறுமுகனுக்கு முருகன் வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்கும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த மாதத்தில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வைணவர்கள் விஷ்ணுவையும் வணங்குவது
வழக்கமாக இருக்குது. முருகப்பெருமானுக்காக 6 விளக்காகவும் சிவபெருமானுக்காக 5 விளக்கு ஏற்றுவதும் வழக்கமாக இருக்குது. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு அவர்களுடைய வீட்டு எவ்வளவு பெருசு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி விளக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பெரிய வீடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 1008 விளக்கு ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க, 108 விளக்கு ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் நமக்கு 5 விளக்காவது ஏற்ற வேண்டும், பஞ்சபூதங்களை மனதிலே கொண்டு. இந்த பஞ்சபூதங்களின் தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குகின்ற காரணத்தினால 5 தீபம். 6 முருகனுக்காக முருகப்பெருமான் கோயிலெல்லாம் போனீங்கன்னா 6 விளக்கு நீங்கள் ஏற்றிட்டு வரலாம். இந்த நாளில் வந்து கோவில்களிலும் நம்ம விளக்கேற்ற வேண்டும். எந்த கோயிலையும் வந்து இருட்டாக வச்சிருக்கக்கூடாது. விளக்கேற்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து மறுபிறவியில் மிகப்பெரிய ஆள்களாக இருந்திருக்காங்க, மகாராஜாவாக பிறந்திருக்காங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் எந்த கோயிலையும் இருட்டாக வச்சுருக்காதீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றிடுங்க. இப்படி நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது. புறத்தே இருக்கக்கூடிய அழுக்குகளும் போகும், நம் மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகளும் நீங்கும். அப்புறம் என்ன, நமக்கு இறைவனுடைய அருள் தானாக வந்து சேரும் இல்லையா? சரிங்க, இந்த 13ஆம் தேதி தீப திருநாள் அன்னைக்கு காலையிலிருந்தே நாங்கள் எப்படிங்க வழிபாடு செய்யணும் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13ஆம் தேதி காலையிலேயே எழுந்து நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா கடன்களும் தெரியும், அதெல்லாம் முடித்த பின்னாடி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும். குலதெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக நம்முடைய பிள்ளையாரை வணங்கிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம முன்னோர்களையும் நினைத்து அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விரதத்தை தொடங்கி மிதமான உணவுகளை சாப்பிடலாம். ஏன்னா நம்ம அந்த காலத்து மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜபம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த காலத்துலலாம் அப்படி தான் செஞ்சாங்க. விரதம் வழிபாடு அப்படின்னு வரும்போது பூஜை அறையிலேயே இருந்துக்கிட்டு சாமி படத்து முன்னாடி மாலையை வச்சு ஜபம் சொல்லுவாங்க, இல்லாட்டி நம சிவாய சரவணபவ அப்படின்ற ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்த காலகட்டத்தில் அது முடியாது. எழுந்து நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, எத்தனை மெஷின் வந்தாலும். அதனால் எந்த விதமான நைவேத்தியங்கள் படைக்கணும் பகவானுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பாயாசம், அரிசி பாயாசம், அப்புறம் இந்த பொரி உருண்டை, அதிரசம், கொழுக்கட்டை, அப்பம், இந்த மாதிரி பதார்த்தங்கள் எல்லாம் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கோங்க. எதுவுமே முடியாதுங்க அப்படின்னா இருக்கவே இருக்குது. பாலில் நாட்டு சக்கரை கலந்து இல்லாட்டி கல்கண்டு போட்டு வைங்க. இல்லையா, அதுவும் இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வைங்க. அதுவும் முடியாதா, பழங்கள் ஏதாவது வாங்கி வைங்க. என்ன நம்ம பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்கிறோமோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும். இதில் திரவமாக சாப்பிடணுன்னா ஜூஸஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் தெம்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலெல்லாம் குடிச்சிக்கலாம். ஆனால் முழு உணவாக சாப்பிடக்கூடாது. முழு உணவாக சாப்பிடுவது மதிய நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பிட்லாம். அதுவும் கடவுளுக்கு படைக்கின்ற அந்த சாப்பாடு, இந்த பால் சாதம், இந்த மாதிரி சித்திரான்னங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு அதை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த விரதம் வந்து அடுத்த நாள் 14ஆம் தேதி வரைக்கும் தொடரணும். அதனால் மாலை வேலையிலையும் ஏதாவது மிதமாக சாப்பிட்டுக்கோங்க, பால் பழங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த நாள் விரதத்தை முடித்து யாருக்காவது சின்ன தானம் செய்து அதற்கு பிறகு உங்களுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு வந்துடுங்க. இதில் எந்த விதமான விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதன்மையாக கருதப்படுவது மண் விளக்கு. அப்படி இல்லையா, மண்ணிலிருந்து கிடைத்த இந்த பித்தளை விளக்குகள், வெள்ளி விளக்குகள், இல்லை தங்க விளக்குகள் கூட ஏற்றலாம். உங்கள் வசதி எப்படியோ அப்படி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றினால் ரொம்பவே சிறப்பானது. இந்த விளக்கு ஏற்றுவது அப்படின்றது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், விளக்கை ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு அந்த எங்கே வைக்கிறோமோ, நம்ம இந்த மாடமே இருந்தது இல்லை வந்து வெளியில் நிலவாசலில் வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே கொண்டு போய் டவால்னு அந்த தரையில் வச்சிடறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த செம்பருத்தி இலை, இல்லாட்டி அரசம் இலை, மா இலை, இல்லை வெற்றிலை, இந்த மாதிரி இலைகளை வைத்து கீழே அதுக்கு மேலே விளக்க வைக்கணும். அதுதான் வந்து ரொம்ப புனிதமாக கருதப்படுகின்றது. ஏன்னா விளக்கு என்பது அதில் ஜோதி இருக்கிறார் இல்லையா, ஜோதி இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கிறார் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த கடவுளுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலை வச்சு தான் வைக்கணும். எதுவுமே இல்லையா, நமக்கு இந்த பித்தளைகள் வச்சு விளக்கு வச்சா, இல்லை ஒரு தட்டு வைக்கலாம், பித்தளை தட்டு நம்ம ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன் செட்டோட, அந்த மாதிரியும் வைக்கலாம். தட்டு வச்சு விளக்கு வைக்கலாம். அப்படி இல்லையா, நாங்கள் மண் விளக்கு தாங்க ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இலைகள் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் விளக்கு வைங்க. சரிங்க, நாங்கள் எல்லாமே விளக்கு ஏற்றணும்னு நினச்சோம், எல்லாம் பண்ணணும்னு நினச்சோங்க.
ஆனால் என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு தூரம் ஆகிட்டோம், இல்லை தீட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட விளக்கேற்றலாம், தப்பு இல்லை. விளக்கு ஏற்றதில் ஆண்கள் ஏற்றலாமா ஆண்கள் ஏற்றலாமான்னு பல காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் பல பதிவுகள் கொடுத்துட்டேன். அதுக்கு உதாரணமாக பல கதைகளும் சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க, வடநாட்டில் ஆண்கள் தான் விளக்கு ஏற்றுகிறார்கள். காசு அங்கே தங்குது பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். அதனால் நீங்கள் வீட்டுக்கு தூரம் ஆகிட்டீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது அவசரமாக போக வேண்டியது இருந்துச்சு, இல்லை தீட்டுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஆண்களை கொண்டு விளக்கு ஏற்ற சொல்லலாம். சரிங்க, என் வீட்டுக்காரும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்லிவிட்டு இப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றலாம். இன்னும் பல செய்திகள் கார்த்திகை தீப திருநாளை பற்றி நான் வருடந்தோறும் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு தான் வரேன். அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நான் அந்த பதிவுகளெல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டாக இந்த பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாமே, அதனால தான் சொல்கிறேன். சரி, இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை அந்த பிரதோஷ நாள் இல்லையா, அந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் விளக்கு ஏற்றினா ரொம்பவே சிறப்பு. பிரதோஷ நேரம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாலை 5:45 பிரதோஷ நேரமாக நரசிம்மருக்குரிய நேரமாகவும் கருதப்படுகின்றது. அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம். ஏன்னா இருட்டையும், அதாவது இரவையும் பகலையும் இணைக்கக்கூடிய நேரமாக கருதப்படுகின்ற அந்த நேரத்தில் விளக்கேற்றணும்னா இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றிடணும். அதே போல் 14ஆம் தேதி அந்த இருள் நீங்குவதற்கு முன்பாக விளக்கேற்றணும். அதில் தான் சிறப்பு இருக்குது. இது ஒரு சின்ன டெக்னிக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இதை எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோன்னா நமக்கு இருள் என்பதே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அதாவது புறத்தேவும் இருள் இருக்காது, நம்ம வாழ்க்கையிலும் இருள் இல்லாமல் போகும். ஒளி, அதாவது இருள் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். சரி, இந்த பதிவு மிகவும் எளிமையான பதிவாக இருந்தால் கூட உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் கட்டாயம் இதை பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் செய்யலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்தில் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உறுதி செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் போய் அந்த நம்முடைய ஆன்லைன் ஷாப்பில் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், நிதானமாக பாருங்கள். அதில் மொழி மாற்றம் செய்து கொள்ள வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் டாலர் அவங்களுடைய பணத்தை மாற்றிக்கொள்வதற்காக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் நம்முடைய ஆப் கையாள்வதற்கு. இது தவிர www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை நடத்திக்கிட்டு வரோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் அதற்கான கூகுள் ரூட் மேப் எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு பதிவிற்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பின்தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அந்த கஸ்டமர் கேரில் கூட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதில் சில முக்கிய செய்திகள் இன்னும் சொல்கிறேன். எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எங்கேயாவது எங்களுடைய பெயர் தாங்கி கொண்ட பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா எங்களுடைய பொருள்கள் எல்லாம் 100% ஆர்கானிக் தரமான பொருள்கள். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட எந்த கலப்படமும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி யாராவது இவங்க பொருள் தான் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு
சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி. இது போன்ற தவறுகளை எல்லாம் தடுப்பதற்காக நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம ஷாப்பிங் ஆப்லேயே உள்ளே போயிட்டு என்ன பொருள்கள் புதுசாக போட்டிருக்காங்க, என்ன எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா. சரி, இப்போ நம்ம இந்த கார்த்திகை தீபத்திற்கான தீபங்கள் கூட நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். 9 தீபமாக, 27 தீபமாக, 5 தீபமாக பித்தளையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பித்தளை விளக்கு எப்போவுமே அலசி சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இல்லையா. மண் அகல் விளக்கு கட்டாயம் பயன்படுத்தணும். அது கிடச்சதுன்னா அதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த பித்தளை, வெள்ளி எந்த உலோகமாக இருந்தாலும் எந்த பொருளுமே இந்த மண்ணிலிருந்து தான் வந்திருக்கு இல்லையா. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், மண்ணிலிருந்து கிடைத்த பொருள்களை வைத்து, மண்ணால் ஆக்கப்பட்ட பொருள்களை வைத்து நம்ம வழிபாட்டிலே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு. சரி, மீண்டும் உங்களை எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.